வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இதை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபைன் பவுடராக அரைக்க போகிறதில்ல. இது வந்து இந்த உரலில் போட்டு ஒன்றும் பாதியமாக தான் இடிச்சிக்க போகிறோம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இதை வந்து சும்மா 1-2 அரிஞ்சிக்கலாம். ஃபைனாலாம் சாப் பண்ண வேணாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, நீங்கள் கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா வாடையாக சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து புதினா கீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாடை போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சிக்கன் இதிலே நல்லா வதக்கக்குள்ள அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1/4 வெந்துடணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனும் கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டு, உப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வேக வைக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இது ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உடச்சி வச்ச இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஜீரகம், மிளகு, சோம்பு இதை உடச்சி வச்சலாம் அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கீரை தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் சாப்ஸ் ரெடி. நீங்கள் கிரேவியாக வேணாலும் கொஞ்சம் வாட்டரியாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.